கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு ஒரு வீட்டில் போதித்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் வாசல் வரைக்கும் அமர்ந்து கொண்டு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த வீதியிலேயோ இல்லை அந்த ஊரிலேயோ ஒரு திமிர்வாத பிடித்த ஒரு மனிதன் விழுந்து இருக்கிறதை கண்டு 4 பேர் அந்த மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது வாசல் வரைக்கும் ஜனங்கள் அமர்ந்திருக்கிறதை கண்டு அவர்களால் இயேசுவிடத்துக்கு அந்த மனிதனை கொண்டு போக முடியவில்லை. அவர்கள் 4 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு மேலே ஏறி அந்த கூரையை பிரித்து இயேசு இருக்கிற இடத்துக்கு நேராக அந்த மனிதனை இறக்குகிறார்கள். இயேசு அந்த மனிதனை பார்த்து கொண்டு வந்தவரை விசுவாசத்தை தேவன் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதோட பொருள் என்ன என்று சொன்னால், இந்த 4 பேர் யார்? இயேசுவிடத்தில் ஒரு மனிதனை கொண்டு வந்து அவனை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் 4 பேர் தேவை. உதாரணமாக ஒரு காட்சி, ஒரு பழமொழியை ஜனங்கள் சொல்வார்கள். அது காட்சியாகவும் நாம் பார்த்துருக்கிறோம். 4 பேர் நம்மை குறித்து என்ன பேசுவார்கள் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, இந்த 4 பேர் யார் என்று சொன்னால், ஒருவன் படித்தவன், இன்னொருவன் படிக்காதவன், ஒருவன் ஏழை, ஒருவன் ஐஸ்வர்யம் உள்ளவன். இந்த 4 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு சபையிலேயோ ஒரு ஊரிலேயோ ஒரு குடும்பத்திலேயோ ஒருவேளை இப்படிப்பட்டவர்கள் இருந்தால், 4 அண்ணன் தம்பிகள் இருந்தால், இல்லை அந்த ஊரில் 4 பேர் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால், இல்லை ஒரு சபையில் 4 பேர் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால், அவர்கள் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டாதான் ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வர முடியும். அந்த மனிதனை இரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். இன்றைக்கு ஐஸ்வர்யவான் ஒரு ஏழையை பார்த்து கேவலமாக பார்க்கிறான். ஒரு படித்தவன் படிக்காதவனை பார்த்து கேவலமாக பார்க்குறான். அதே போலவே ஏழை பணக்காரனை பார்த்து ஒதுங்கி நிற்கிறான். படித்தவனை பார்த்து படிக்காதவன் தூரமாக ஒதுங்கி நிற்கிறான். அருமையான தேவஜனங்களே, தேவனோட பார்வையில் படிப்பும் பணமும் முக்கியமல்ல. படிக்காதவனும்